அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் எண் 1324. புள்ளிவிடா புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை. தலைவனை தழுவி நீங்காத அணைப்பில் இருக்கும் இன்பத்தை அழிக்கும் ஊடலில் உருவாகும் என் உள்ள உறுதியை உடைத்து எரியும் காமப்படை அல்லது காதல் படை. Love fight will produce a love army in the mind of the heroine to shatter the solidity of it, to have an inseparable hug. துடிப்பா நீங்காத அணைப்பு தரும் ஊடல் இனிப்பு உறுதியை குலைக்கும் காதற்படை தலைவி உள்ளத்தில் உருவானதில் இல்லை வியப்பு. நீங்காத அணைப்பு தரும் ஊடல் இனிப்பு உறுதியை குலைக்கும் காதற்படை தலைவி உள்ளத்தில் உருவானதில் இல்லை வியப்பு. கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, உன்னை தழுவிக்கொள்ளாமல் தள்ளி நிற்கச் சொல்கிறது ஊடல், ஆனால் போ தழுவு என்று என் உள்ளத்தை உடைக்கிற படையும் அந்த ஊடலின் கண்ணேதான் தோன்றுகிறது. ஊடல் என்று வந்துவிட்டால் தலைவி தலைவனை விட்டு தனித்திருப்பாள். 2 பேர் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இடைவெளி அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கும். அப்ப அந்த இடைவெளி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? போய் தழுவி கொள்ள வேண்டும் அல்லது கொஞ்சம் தாஜா பண்ணணும். அப்படி தாஜா பண்ணா கண்டிப்பாக அந்த ஊடல் போய்விடும். அப்ப அந்த ஊடல் போய் விட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் உருவாகிறது அல்லவா, மனதில் உருவாகிறது அல்லவா, தலைவியின் மனத்தில். அந்த படைதான், அந்த எண்ணம் தான் ஒரு படை. எப்படிப்பட்ட படை? அந்த ஊடலை உடைக்கும் படை. அதைத்தான் தலைவி இங்க வலியுறுத்தி சொல்றாங்க. ஊடலுக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. என்ன அப்படின்னா, என் மனதிற்குள் ஒரு படை உருவாகிறது, அந்த ஊடலை உடைத்தெறிய வேண்டும் என்று, உடைத்து தலைமையிடம் சென்று கூடிவிட வேண்டும் என்று அந்த ஒரு படை, காதற்படை, காமப்படை, காவல் படை உருவாகுது அப்படின்னு தலைவி சொல்றதாக வள்ளுவர் இதுல சொல்றார். இதற்கு ஒரு பாடல். யானையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்கமெல்லாம் ஓர் மினுமினுப்பு, அழகர் மலையின் சிழைகளில் ஒன்று வந்து நின்றார் போல் ஒரு நினைப்பு, என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க, உன்னை விட்டால் வேறொருத்தி என்னவில்லை நான் காதலிக்க, முத்து முத்தாய் நீர் எதற்கு, நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்று நாளை நமதே என்ற படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல். MSV இசையில் KJ யேசுதாஸ் பாடி எம்ஜிஆர் அவர்களும் லதா அம்மையாரும் நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான கவிதையம் கொண்ட அந்த பாடல் அது. அந்த பாடல் சொல்றது என்னன்னா, நீ ஏன் போய் அழுதுட்டு இருக்க? நான் தானே உன்னுடைய கணவன், நான் தானே உன்னுடைய தலைவன், நான் தானே உன்னுடைய காதலன், நான் இருக்கேன்ல, நீ ஏன் அழுற? நான் பிரிஞ்சு போய் இப்ப வந்திருக்கேன்னு சொல்லி ஏன் அழுற? நான் உனக்கு அதை செஞ்சு கொடுக்கலன்னு ஏன் நீ கோவப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அல்லது வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிற? உன்னை நான் சினிமாவுக்கு கூட்டு போகலன்னு சொல்லி, திரைப்படத்துக்கு கூட்டு போகலன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வந்து முத்து முத்தா கண்ணீர் விடுறேன்? உனக்கு ஒரு நல்ல புடவை நான் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கண்ணீர் விடுறேன்? நான் தானே உன் கணவன், நான் தானே உன் தலைவன், நான் தானே உனக்கு எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு தலைவன் தலைவியிடம் அவளுடைய ஊடலை தணிப்பதற்காக வந்த பாடல் இது. அந்த பாடல் தான் ஒரு படை, காதற்படை. அது உருவானதுதான் தலைவனுடைய உள்ளத்தில். திருக்குறளில் அது தலைவனுடைய உள்ளத்தில் உருவாகி போய் தழுவும் பொழுது அந்த ஊடல் அங்கே காணாமல் போகிறது என்று வள்ளுவர் சொல்றார். புள்ளிவிடா புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திராலய அவியக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.